ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா 2016 செங்கோட்டையன் வந்து, அதாவது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைச்சு ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, திராவிடம் அப்படிங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சின்னு அந்த பேருக்கு தகுந்த மாதிரியாவது ஒரு சின்ன சின்ன இயக்கம் வந்து இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அன்றைக்கும் அவர் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தார். அப்போது ஒரு 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 ஜிஓவை ரெடி பண்ணுறாங்க. குழு பரிந்துரையின் அடிப்படையில் பள்ளிகள், ஏன்னா நிறைய சாதி மோதல் போக்கு வந்து மாணவர்களிடையே தொடர்ந்ததுனால பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து கையில் சாதி அடையாளத்தோட எந்த கயிறையும் அணிஞ்சிட்டு வரக்கூடாது, எந்த சாதி மத அடையாளத்தோட பள்ளிக்கு கல்லூரிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுற செய்தி வந்து வெளியே வருது. உடனே வந்து அன்றைய அதிமுக கட்சி ஆட்சியோட ஓனராக, இன்னி வரைக்கும் கட்சியோட ஓனராக இருக்காங்க, இப்போ ஏதாவது கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டிருக்கான்னு தெரியல, இருக்க வாய்ப்பில்லை. அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் முழு முதலாளியாக பாஜக தான் இருந்துச்சு. அந்த பாஜகவோட இங்கே தமிழ்நாட்டில் கத்திக்கிட்டு இருந்த கொஞ்சம் மன நோயால் பாதிக்கப்பட்ட எச் ராஜா இருக்காப்புல, அந்த எச் ராஜா உடனடியாக அந்த மனநோயிலேயே கத்துறாரு. அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர், அவர் பேச்சை நம்ம பொருட்படுத்தக்கூடாதுன்னு கூட நிதானம் காட்டாத அதிமுக அரசு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து உடனே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஸ்டாண்ட்லேருந்து பின்வாங்குறாங்க. அப்படி எதுவும் நாங்கள் இல்லை, அந்த மாதிரி சொல்ல போகிறதில்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாங்க. அப்படி குறைஞ்சபட்சம் திராவிட கட்சி அந்த திராவிடங்கிற பேருக்குள்ளே இருந்தப்போ செங்கோட்டையன் அவர்களோட செயல்பாடுகள் பயந்தாலும் கூட மனநல பாதிக்கப்பட்டவருக்கும் மதிப்பு கொடுத்தாருன்னு வேணால் வச்சுப்போம். இப்படி பாசிட்டிவாக மனநலம் பாதிக்கப்பட்ட எச் ராஜாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாரு, நார்மலாக இருக்கிறவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, அது வேறு. அப்படி செயல்பட்ட செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி சாதி அடையாளத்தோட மாணவர்களுக்கு ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது திரும்பவும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறார். இதை தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு, அது விரிவாக அறிக்கை ஒன்று அளிக்க போகிறோம், அது அப்படியா இல்லை, நாங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம், சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இது இங்கே தான் குழப்பமே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவர் சொல்கிறத சொல்லும்போது நமக்கு குழப்பம் வராது. ஆனால் ஜாதியை தூக்கி பிடிச்ச ஜாதிகள் இல்லையடி, ஜாதியாகவே வாழ்ந்த பாரதியாரோட கான்செப்ட் என்னென்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரு, ஆனால் என்ன ஜாதிங்கிறது அவரோட வேலையாக இருக்கும். அப்படி மேற்கோள் காட்டுறார் பாரதியாரோட கோட்டை, ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறது தான் எங்களோட ஸ்டாண்டே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது தான் எங்களோட ஸ்டாண்டு, நாங்கள் அப்படியான ஒரு இது இல்லை, அது தப்பாக கம்யூனிகேட் ஆகிடுச்சு, மிஸ்கம்யூனிகேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விளக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட இப்படியான ஒரு குழப்பங்கள் வந்து தாவேக அரசுக்குள்ளே, தமிழ்நாடு அரசுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இது மிக ஆபத்தான போக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணார்னா ஜாதி அடையாளம் வேணான்னாரு, இன்றைக்கி அடையாள அட்டையிலேயே ஜாதியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போகிறாரு. மிக ஆபத்தான போக்கில் தாவேக அரசு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. விஜய் தலைமையிலான அப்படின்னு சொல்லக்கூட, நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அப்படின்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தலைமையே இல்லாத ஒரு நபராக திரு விஜய் அவர்கள் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் யாருமே அணுக முடியாத ஒரு நபராக, பவர் சென்டர்லாம் யாருமே கிடையாது, நான் தான் பவர் சென்டர், நான் எல்லாருக்கும் எளிமையாக பழகுவேன் அப்படி இப்படின்லாம் டைலாக் விட்ட திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி தலைவர்களாலேயே அணுக முடியாத அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்தி வச்சுருக்காரு திரு விஜய் அவர்கள். இது மிக மோசமான, யாராவது அணுகணும், பார்க்கணும், பேசணுன்னா கூட கட்சி நிலவரம், அரசு நிலவரம் எது குறித்து பேசணுன்னாலும் 2ஆம் கட்டத்தில் 3ஆம் கட்டத்தில் இருக்கிற நபர்களை, புஷி ஆனந்தும் கூட டம்மியாக தான் இருக்கார். நம்ம கட்சி வயசாக சொல்கிறோம்.
எந்த முடிவு எடுக்கிற இடத்துலையும், எந்த ஆலோசனை கேட்குற இடத்துலையும், அணுகக்கூடிய இடத்துலையும் தலைமைன்னு நாம் வெளியே பார்க்குற இவங்க இருவருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, ரொம்ப அதிர்ச்சியான உண்மை, மிக ஆபத்தான உண்மையும் கூட. மிக மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த செய்தியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு புறம் வந்து ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமிக்கு அரசு நிர்வாகத்துக்குள்ள பதவி, ஜெகதீஷ்க்கு அரசு நிர்வாகத்துக்குள்ள தனிச் செயலாளர் பதவி அப்படின்னு சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்கும்போது, இவருக்கு ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி பதவி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எவ்வளோ மோசமான அரசியல், ஆபத்தான அரசியல். நம்மெல்லாம் வந்து என்னடா இது எங்கே போய் முடிய போகுது, என்ன தான் ஆக போகுது தமிழ்நாடு அப்படிங்கிற அச்சம் கொள்ளக்கூடிய அரசியலை தாவேக அரசு, தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிக மோசமான போக்கு, கண்டிக்கத்தக்க போக்கு. விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே எனக்கு படம் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லாஸை கால்குலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி தரேன், சாப்பிடுங்க, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் இதில் எடுத்துக்கலாம், சும்மா ஒரு வருஷம் நம்ம அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் பூந்து விளையாடலாம் அப்படிங்கிறதா தான் செய்தி பரவலாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது, கேள்விப்பட முடியுது. அப்போது உங்களுக்கு ஜனநாயகன் படம் எடுத்து லாஸ் ஆகிடுச்சா, நீ ஒரு பதவியை வச்சுக்க, நீ எனக்கு வியூக வகுப்பு செஞ்சுருந்தப்பா, சிறப்பாக செஞ்ச, உன்னால் ஆட்சி அமைச்சிட்டப்பா, ஜான ஆரோக்கியசாமி இந்தா உனக்கு பதவி, ஜெகதீஷ் நீ ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம வளர்ச்சிக்கு உதவிக்கிட்டு இருக்கப்பா, இந்தாப்பா உனக்கு ஒரு பதவி, என்ஜாய். அடுத்து பாடிகார்டு, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக பாடிகார்டாக கூட அவருக்கு அவ்வளோ முதலமைச்சருங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால அவ்வளோ பாதுகாப்பு அரசு சார்பில் இருக்குது. அது இல்லாமல் Z+ செக்யூரிட்டியெல்லாம் வேறு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாங்க, ZO YO சம்திங், ஒன்றிய அரசாங்கம். இதெல்லாம் தாண்டி இல்லை என் கூடவே இருந்தார் கரூர் மேட்டர்லலாம், ஒரு வேளை அப்படி இருக்குமோ, நீங்கள் எனக்கு பதவி கொடுக்கல, கரூர் மேட்டரில் உண்மையை சொல்லிவிடுவேன்னு மிரட்டிட்டு போகிறோம் அந்த பாடிகார்டு, அவரை கூடவே வச்சு தனியாக வச்சு அவருக்கு ஒரு பதவி. அப்போது இங்கே வந்து எளிய மக்களுக்கு இல்லை ஒரு ஜனநாயகபூர்வமாக எதுவுமே நடக்காது. விஜய்க்கு இப்போ முன்ன காலத்தில் உதவி செஞ்சுருந்தா அவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி அதிகாரமிக்க பதவிகளில் போயிடுவாங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இப்படி தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் இதை தான் செஞ்சார், அவர் கூட அப்படி தான் கலோக்கியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் கூட அடியாட்களாக இருந்த எல்லாரும் இன்றைக்கி வந்து கல்வி தந்தையாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் கூட என்ன எடுபடி வேலை செஞ்சு வந்தவங்கெல்லாம் கூட நாளைக்கு கல்வி தந்தையாக மாறலாம், அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இப்படி உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு எல்லாம் பதவி அப்படின்னா என்ன இதில் ஜனநாயகம் இருக்குது? ஜனநாயகபூர்வமாக அதில் தான் ஜனநாயக படம் எடுத்தவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் சொல்வீங்க, என்னப்பா ஜனநாயகங்கிற, அதான் என் ஜனநாயக பட ப்ரொடியூசருக்கே நான் பதவி கொடுத்துருக்கேனே. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி அவர் கர்நாடகாவை சார்ந்தவர், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. ஏற்கனவே கீர்த்தனா அமைச்சர் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, அவங்களும் ஆந்திராவை சார்ந்தவங்க, அவங்க மாநிலத்துக்கு ஃபேவராக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் சட்டமன்றத்தில் வந்தால் தெருக்கி விட்ருவோம், அதை பண்ணிவிடுவோம், தகவலை கொடுத்துருவோம், டேட்டாவை கொடுத்துருவோங்கிறாங்க. வெளியே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது தான் பெரிய வைரல் ஆகுது. விளக்கம் கொடுக்கல, ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஏன் நீ வேணா ராயல் என்ஃபீல்டுக்காரங்கிட்ட போய் பேசு, தைரியமான ஆள் தானே அப்படின்னு ப்ரெஸ்காரங்களை பார்த்து கேட்குறாங்க. ராயல் என்ஃபீல்டு அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்டு கிட்டே நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு. மிக மிக மோசமான, ஆபத்தான, அஞ்சக்கூடிய அளவில் தாவேக அரசோட செயல்பாடுகள் இருக்குது. அரசாவே இது இயங்க தான் தெரியல. அணுக முடியாத ஜெயலலிதா அவர்களை கூட அணுகிடலாம் போல். ஒரு வாழ்த்து சொல்கிறது கூட, பிறந்தநாள் வாழ்த்து கூட யாராலையும் சொல்ல முடியல அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, நாங்கள் கேக் மட்டும்தான் வெட்டுவோம் 12 மணிக்கு. இது என்ன மாதிரியான அரசு, என்ன மாதிரி? நீங்கள் நடிகர் விஜயாக இருந்தால் உங்களை யாரும் என்னன்னு கேட்க போகிறதில்ல, நீங்கள் எக்கேடு கெட்டாவது போங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்களை யாரும் வந்து விஜய் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்ல போகிறது கிடையாது யாரும். நீங்கள் ஒரு முதலமைச்சர், மக்கள் பிரதிநிதியாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான மாண்புகளோட ஜனநாயகத்தன்மையோடு நடந்துக்கணும். காவேரி பிரச்சனை உச்சந்தொட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கான முன்னெடுப்புகளும் சிக்கலும் இங்கே மிக தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கர்நாடக அரசு அதுக்கான தீவிரமான முன்னெடுப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதின்னு அதே கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபர் உங்களுக்கு படம் எடுக்க காசு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக ஒரு பிரதிநிதியை, ஒரு தமிழ்நாட்டோட மாநில உரிமையை எடுத்துகிட்டு போய் டெல்லிக்காரன் காலில் போடுறீங்கன்னா எவ்வளோ மோசமானது. இது என்ன அணுகுமுறை? இதுக்கும் செங்கோட்டையன் ஆரம்பித்து நம்ம இங்கே வரோம்னா இதுக்கும் செங்கோட்டையன் பதில் சொல்கிறார். செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு? என்ன இருந்தாலும் டெல்லிக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம், இந்தியாவுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம், அவர் எந்த மாநிலம்லாம் பார்க்கக்கூடாதுங்க, எல்லோரும் நம்ம இந்தியாங்க. நம்ம சொன்னது இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்,
குறைஞ்சபட்சம் அண்ணா திராவிடன்ற இருந்த அந்த கட்சியில் இருந்ததுனால என்னதான் அடிமையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த மாணவர்கள்கிட்ட சாதி கயிறு அடையாளம் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு சிந்தனை இருந்துச்சு, முன்முயற்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிரட்டலுக்கு பயந்தாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அந்த பேர்லேருந்து வெளியே வந்ததுனால தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம்னா என்ன, அது முழுக்க முழுக்க சுயநலம். அதில் எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை, வெற்றி தான் இலக்கு, சுயநலம் தான் இலக்கு. ஸோ அதில் வந்ததுனால அதே செங்கோட்டையன் இங்கே இந்தியாவுக்கு தானே அனுப்புகிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு ஜால்ரா போடுறார். இதில் விஜய் அவர்கள் ஒன்றியம் இத்தனை நாளாக குறிப்பு ஜெயிக்கிற வரைக்கும் ஒன்றியம், ஜெயித்த பிறகு இந்தியா மத்திய அரசு. மக்களை முட்டாளாக நினச்சவங்களை எல்லாம் மக்கள் ஆக்கியிருக்காங்க. அப்படி அவங்கள முட்டாளாக்கி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மறுபடியும் உங்களோட பணபலம், படைபலம், ஐடி விங் பலத்தை வச்சு மட்டுமே நீங்களும் மக்களை முட்டாளாக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய ஆப்பா எடுத்து சொல்லிவிடுவாங்க மக்கள்.